உலகெங்கிலும் உள்ள ஹெல்த் டாக் நேயர்களுக்கு வணக்கம். விந்து திரவத்தில் வரக்கூடிய ஸ்மெல், சில நேரங்களில் துர்நாற்றம் பற்றி கேட்டிருக்காங்க. பொதுவாக விந்து திரவம் ஒரு ஸ்ட்ராங் ஓடர் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். இயல்பாக அந்த ஸ்மெல் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அந்த இளநீ வெட்டும்போது ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராங் ஓடர் அது ப்ராஸ்டேட் செக்ரீஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல். அது பெரும்பாலும் பெரிய ஒரு அவர்ஷன் இருக்காது அதில், ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் அது. ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா, நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ருந்தீங்க, ஒரு பழம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த பழத்தோட ஸ்மெல்லு தெரியும். ஆப்பிள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்மெல் அந்த விந்தில் வரலாம். ஏன்னா பெரும்பாலான செக்ரீஷன் யூரின்லேயும் வரலாம். காஃபி சாப்பிட்டீங்கன்னா காஃபியோட ஸ்மெல் விந்துலேயும் இருக்கும், யூரின்லேயும் இருக்கும். ஏன்னா இந்த அரோமா சில நேரங்களில் எக்ஸ்க்ரீட் ஆகும். அப்போ தான் விந்துன்றது, விந்து அணுக்கள், உயிர் அணுக்கள் 75 நாட்களுக்கு முன்னால் ப்ரொடியூஸ் ஆனது அப்படியே வளர்ந்து மெச்சூர் ஆகி இருக்கும். ஆனால் இப்போ சுரக்கக்கூடிய சுரப்பியாகத்தான், திரவமாகத்தான் ப்ராஸ்டேட் செமைனல் வெசிக்கிள் 95% திரவம் இப்போ சுரக்கிறது. அப்போ ரத்தத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள பொருள் இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லை நீங்கள் பார்க்க முடியும். காஃபி இல்லை ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள ஒரு ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா சில நேரம் அதை ஸ்மெல் பண்ண முடியும். யூரின்லேயும் பண்ண முடியும், செமன்லேயும் பார்க்க முடியும். இதை தவிர என்ன வரும்? ஒரு மோசமான ஸ்மெல்லும் வரலாம். எப்போ வரும் அப்படின்னா, ப்ராஸ்டேட் சுரப்பியில் கிருமி தொற்று வர்றது ரொம்ப காமன் தான். அல்லது செமைனல் வெசைக்கிள், அங்கே ஒரு ஏதாவது கிருமி தொற்று வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிருமி தொற்று அங்கே வர்றது இயல்பு தான். அப்படி ஏதாவது வந்ததுன்னா செமனில் அந்த ஸ்மெல் இருக்கலாம். ரொம்ப பஞ்சன்ட் ஓடர்னு சொல்லுவோம், வரலாம். செமன்னா என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். விந்து பைகள்லேருந்து 5% உயிரணுக்கள் இருக்கும். அதுதான் அணுக்கள். இந்த அணுக்கள் இரத்தத்தை போல முதல்ல ஒரு வேகமாக நீர் மாதிரி தான் பாய்ச்சி அடிக்கும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியே விழும். அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சி போயிடும். ரத்தம் உறையிற மாதிரி உறையும். ரத்தத்தை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் மறுபடியும் நீர்த்து போகும். ஆர்பிசிஸ் எல்லாம் தனியாகவும் பிளாஸ்மா தனியாகவும் பிரியும் ரத்தம். விந்தும் அதே மாதிரி இலகி போகும். ஆனால் இதில் ரெண்டாக பிரியாது. அணுக்கள் அந்த நீர்த்து போன திரவத்தில் அப்படி நீச்சல் அடித்து போகும். அணுக்களுக்கு தேவையான குளுக்கோஸ், பல்வேறு கெமிக்கல்ஸும் அதில் இருக்கும். இந்த சுரப்பியில் ஒரு பஞ்சன்ட் ஓடர், ஒரு ஸ்ட்ராங் ஓடர், மோசமான ஓடர் இருந்ததுன்னா ப்ராஸ்டேட் சுரப்பி அல்ல செமினல் வெசைக்கிள் அந்த ஏரியாவில் விந்து வரக்கூடிய பாதையில் எங்கேயோ கிருமி தொற்று இருக்கிறதா நம்ம எடுத்துக்கொண்டு செமன் கல்ச்சர் சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தோம்னா என்ன கிருமி என்ன பிரச்சனைன்றதை கண்டறிய முடியும். அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சரி செய்ய முடியும். இது சாதாரணமாக இயல்பாக பண்ணலாம் முடியும், இதை சரி பண்ணவும் முடியும். அதனால் செமன் ஓடர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். பெரும்பாலும் இந்த செமினல் வெசைக்கிள் ப்ராஸ்டேட்ல எல்லாம் கிருமி தொற்று அவ்வளோ ஈஸியாக போகிறதில்ல. சில நேரங்களில் டிபி போன்ற கிருமிகள் கூட வரலாங்க. இந்த வெளியே தாம்பத்திய உறவு வெளியே பண்ணுறாங்க, உறவுக்கு வெளியே மனைவி கூட மட்டும் இல்லாமல் வெளியே உறவு வச்சுக்கிறாங்க குடும்பத்துக்கு வெளியேன்னா, அப்போது கிளாமைடியா, கொனோரியா போன்ற தொற்று நோய்கள் வரும். அது சில நேரங்களில் ப்ராஸ்டேட் விந்து பைகளை கூட தாக்கும். எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது சீல் வரும். அதில்
அப்போல்லாம் அந்த ஒரு ஸ்மெல் வரலாம், விந்தணுக்களோட அந்த ஒரு பஞ்சன்ட் ஓடர் வந்து வரலாம், ஒரு மோசமான ஸ்மெல் வரலாம். ஆனால் தாம்பத்திய உறவின் போது வரக்கூடிய எல்லா ஸ்மெல்லும் விந்துனால் வர்றதில்லை. தம்பதிகள் தாம்பத்திய உறவு பண்ணும்போது ஸ்மெல் வரலாம், அது வந்து பெரும்பாலும் விந்துனால் வர்றதில்லை. பெண்ணுறுப்பில் கிருமிகள் போயிட்டுருக்கும், வைரஸ் பாக்டீரியா இருக்கும், அது ஒரு ஈரமான வெட் ஹோலாக இருக்கிறதுனால நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது இந்த நீங்கள் ஜிம்மெல்லாம் போயிட்டு நல்லா வேர்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் குளிக்காமல் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா மேலே டெட் டிஷ்யூ இருக்குது, பாக்டீரியா வைரஸ் இருக்குது, ஈரம் இருக்குது. இது மூணும் சேர்ந்ததுன்னா அங்கே கிருமிகள் பரவி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி செக்ஸ் பண்ணும்போதும் ஒரு ஸ்மெல் வரலாம். இதை எப்படி தவிர்க்கிறது? யூஸ்வலாக நடுவில் ஃபேன் இருக்கும், ஒரு எண்டில் நம்ம தலை வச்சு படுத்திருப்போம். அப்போ என்ன ஆனால் கீழே இருந்து மேல் நோக்கி ஸ்மெல் வரும். இதுக்கு பதிலாக தலைப்பகுதியில் ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தலையை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஃபேனுக்கு அடியில் தலையை வச்சுக்கலாம், கால் பகுதியை பின்பக்கமாக. அப்போ ஸ்மெல் வந்து பெரிய அளவில் தெரியாது. ஸோ ஸ்மெல் நார்மலான ஸ்மெல் இருக்குது. நீங்கள் ஏதாவது உணவுகள் அப்போதைக்கு நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ள உணவு சாப்பிட்டா அது வரும். இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரலாம், விந்துல வரலாம். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம கல்ச்சர் போன்ற டெஸ்ட்டுகள் எடுத்து இதை சரி செய்ய முடியும். தடுப்பது அப்படின்னா கிருமி தொற்று வராமல் பார்த்துக்க வேண்டியதான். தேவையற்ற பாலுறவுகள், பல்வேறு விஷயங்களை தவிர்க்கலாம். அதன் மூலம் பெரும்பாலும் இதை தவிர்த்திடலாம். அப்படி நோய் வந்தால் ஆரம்பத்திலேயே மருந்துகள் சாப்பிடலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு முழுமையாக சரிக்கலாம். ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகிறது. பிரச்சனை சிக்கலாகாமல் தடுக்க முடியும் நம்மளால். எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ், ப்ராஸ்டேட்டைட்டிஸ், செமினல் வெசிகுலைட்டிஸ், அதே மாதிரி யூரின் வரக்கூடிய பாதை, யூரித்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டிஸ்னால் இன்ஃபெக்ஷன். இதில் எங்கே கிருமிக்கு தொற்று வந்தாலும் இது மாதிரி வரலாம். அதை கண்டறிந்து சரி செய்யணும், அதான் நம்ம வேலை.